நிறைய பேரு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என் சர்க்கிள்ல நிறைய பேர் இதுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கே தவிர யாருமே பார்க்க உடன்பாடு இல்லை. அதனால ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ட்ரை டு லே இட் அவுட் ஃபார் யூ கைஸ். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சூப்பர் ஹீரோக்கு பல ஜானர்ஸ் இருக்கு. ஐ மீன் பல வெர்ஷன்ஸ் இருக்கு. சூப்பர் ஹீரோனா யாரு? சூப்பர் ஹீரோனா ஹீரோஸ் அவங்க தான். சூப்பர் வில்லன்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஹீரோக்கு வில்லனுக்கு சண்டை, அது ஆடியன்ஸ் நம்மள வேடிக்கை பார்ப்போம். இவ்வளவு சிம்பிளா. அந்த ஜானர்லயே வாட் இஃப் ஹீரோ தெம்செல்ஸ் ஆர் வில்லன்ஸ்? வாட் இஃப் பீப்புள் ஆர் த விக்டிம்ஸ்? வாட் இஃப் பீப்புள் ஆர் த ஹீரோஸ் ஆஃப் த ப்ராடக்ட் தட் பீப்புள் கன்சியூம்? அந்த ஐட்ரேஷன்ல கொடுக்கப்பட்டது தான் தி பாய்ஸ். இப்ப இது வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா போகணும்னா உங்களுக்கு வேற வேற மாதிரி வரும். நான் அவ்வளவு டீட்டெயிலாம் போகல. இப்ப சீரிஸ் டெவலப் பண்ணது எரிக் கிரிப்டி. இவன் தலைவன். இதுக்கு முன்னாடி நான் சூப்பர் நேச்சுரல் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? அஸ் கிரியேட்டர் ஆஃப் ஃபேண்டசி ட்ராமா சூப்பர் நேச்சுரல். அவ்வளவுதான் கான்ட்ரவர்சி எபிசோட ஷேட் ஆயிங்க. சூப்பர் நேச்சுரல் தான் உங்களோட ஃபேவரட்டா பயங்கரமா பாத்துட்டு இருந்தாங்க. 15 வருஷம் ஓடி இருக்கு பாருங்க. கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன்ஸ் ரொம்ப பிடிச்ச பேர் தான் இது. சாட்லி வந்து பார்க்கல. ஓகே. ஃபாலோஸ் புதுவோட இருக்குன்னு பார்ப்போம் போய். இப்போ a place people period derived from that of a person. Derivation தான் சொல்றாங்க. ஓகே. It follows a team of vigilantes as they combat super-powered individuals referred as soups who abuse their power for personal gain and work for a powerful company that ensures the generic public views them as. ஸோ இதுதான் மெயின் வேர்ல்டு பில்டிங். இது ஒண்ணுதான். லிட்டரலி இது வந்து ஒரு ஹியூமன் மேன் விசஸ் சூப்ஸ் தான். மேன் விசஸ் காட் பீயிங் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களாம் வந்து தேர் நாட் தட் மச் ஆஃப் வர்தி. ஸோ அவங்களாம் சூப்பர் ஹீரோஸ், சூப்பர் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ் விசஸ் சூப்ஸ். இதுதான் சிம்பிள் as that. இத என் வாழ்க்கையில இந்த ஒரு சூப்பர் ஜானர் நான் பார்த்ததே இல்லை. டு பி ஆனஸ்ட் பாய்ஸ் காமிக்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஐ டோன்ட் இமிடியட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதற்கு விட்னஸ் பண்ணவங்க கிடையாது. ஆனா இன்டர்நெட்ல பாக்குறப்ப தே ஹேவ் ஹை ரிகார்ட் அபவுட் திஸ். இந்த பாய்ஸ்ங்கிறது காமிக்ஸ்க்கும் நல்லா இருக்கு. அமேசானுக்கு பயங்கரமா கிரெடிட் பண்றாங்க தட் தே ஹேவ் ஆக்சுவலி ஹேட் அ ஃபெய்த்ஃபுல் அடாப்டேஷன். நம்ம டிசிலியோ மார்வலியோ பண்ற மாதிரி உள்ள வந்து குழப்பாம பயன்காரன் தெளிவா எவன் எடுப்போனா அவன்கிட்ட கொடுத்து சும்மா இருந்திருக்கான். அவன் நல்லபடியா எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ தி பாய்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். இது வந்து நமக்கு பரிச்சயமான முகம் யார் அப்படின்னா எரின் மொரியார்டி தான். இவங்களை எங்க நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா எத்தனை பேர் தனுஷோட ஃபக்கீர் எக்ஸ்ட்ராடினரி ஃபக்கீர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல. அது வந்து தனுஷ் வந்து ஹாலிவுட் படம் பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. அப்புறம் பேர் என்ன, அலெக்சாண்டர் டிடாரியோ அவங்களோட எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹைப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட காஸ்டிங் மாறி 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 கடைசியாக எங்ககிட்ட வந்துச்சு. அது ஒரு தமிழ் பாட்டு கூட ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அதுல பண்ணிட்டு அப்ப அவங்க யாருன்னு செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் இருப்பாங்க. ஐ மீன் சைடு ஹீரோயின் மாதிரி தான் இருப்பாங்க. செகண்ட் ஹீரோயின் சொல்ல மாட்டேன், ஒரு ஹீரோயின் அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இதுல பார்க்கறப்ப அங்க பார்த்து அவங்களா நீங்கிற மாதிரி சமஷாக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ட்ராமா தான். நான் அதுக்கப்புறம் கதைக்குள்ள எல்லாம் போக மாட்டேன். நீங்க அந்த சீரிஸ் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுல இருந்து அவங்களோட ஆர்க்கு ஆக்சுவலி இவங்கள வந்து சூப்பரா இவங்க ஸ்டார் லைட் இதை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இவன் தான் தலைவன் இந்த சீரீஸ்க்கு, இவன் தான் தலைவன். ஏன்னே தெரியல. நீங்க நிறைய மீம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் மட்டும் வந்து மியூசிக் பயங்கரமா சாட்டிஸ்டிக்கான மியூசிக் போட்டு இருக்கு, ஒருத்தர் பயங்கர டென்ஷனா இருப்பாரு. அப்புறமேட்டா ஷாக்கிங்கா இருக்கப்ப கிரௌட் எல்லாரும் ஷேர் பண்றப்ப அவரா வந்து சிரிப்பார்ல, அவரு தாடியில பார்க்க யாருக்கும் தெரியுது நினைக்கிறேன். அதான் மீம்ஸா நம்ம ரியாக்ட் பண்றப்ப நம்ம இன்னும் நாள் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கேரக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணாங்க. எனக்கு வந்து சூப்பர் விட நம்ம இவர் தான் ஆக்சுவல் மெயின் லீடு. இவர் தான் வந்து வாட் டு தே கால் ஹிம், தி புச்சர். ரீசெண்டா நீங்க சப்டைட்டில் கூட ஒன்று பார்த்துருப்பீங்க. மீம்ஸ் தனியாக ரியாக்ட் பண்றாரு, கம்ப்ளீட்டா நம்ம விட்டுருவோம்ல. ஸோ ஹி இஸ் பில்லி புச்சர். வேற லெவலில் தரமா நடிச்சிருப்பாப்ல. சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து எப்படி இருக்கும்னா, டு பி ஆனஸ்ட் நான் உங்க சீசனா எப்படி ரியாக்ஷன் இது மட்டும் நான் சொல்றேன், ரெஸ்பான்ஸ் எப்படின்னு மட்டும் சொல்றேன். இப்ப இது வரைக்கும் 4 சீசன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா லைக் வாட் அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ள உங்களுக்கு உள்ள போறதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த வேர்ல்டு எப்படி இருக்கு, ஏன் அந்த ஸ்டேட்ல இருக்கு, ஏன் எல்லாம் இவ்வளவு கன்சியூம் பண்ணப்படுறாங்க, அந்த வேர்ல்டு பில்டிங்லயே ஒரு வெளியில இருந்து சூப்பர் டீம் 7ங்கிறது தான் ஹையஸ்ட் மோஸ்ட் சூப்பர் ஹீரோ டீம், அவங்கதான் பிரைம். ஸோ அந்த டீமுக்குள்ள வெளியில இருந்து போற ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க, அவங்க மூலியமா அந்த டீம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சூப்ஸ் ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களால டைரக்டா அஃபெக்ட் ஆகிற விக்டிம் சைட்ல இருந்து ஹீரோ ஒருத்தர் வருவாரு.
அவரு ஏன் ஹீரோன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா அவரே அப்படிதான் இருப்பாரு. நான் தான் இந்த 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 சீரிஸோட ஹீரோஸ் நானே நம்ம மட்டுங்கிற மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு ஸ்டார்லெட்டோட லவ் இன்ட்ரெஸ்ட். இப்ப சோ அவங்க டு பி ஆனஸ்ட் தே ஆர் எங்கேஜ் இன் சீரீஸ்ல தே ஆர் எங்கேஜ். அதுதான் வந்து அவர் ஏன் ஹீரோன்னு அவருக்கும் தெரியாது, பாக்குற நமக்கும் தெரியாது. அவர் தான் நம்ம ஃபாலோ போயிட்டு இருப்போம். அந்த வேர்ல்டுல நம்ம அவர் மூலியமா தான் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஓ இப்படிதான் இருக்கா, ஏன் அப்படி இருக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அண்ட் தென் வென் வி ஸ்டார்ட் சிங் புல்லி புச்சர், புச்சருக்கு அப்புறம் அப்படியே மதர்ஸ் மில்க், அப்படியே ஒவ்வொரு கேரக்டரா நிமிகோ எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த டீம் நீங்க இந்த பாய்ஸ் பேண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் யூ வைப் வித் தெம். ஆக்சுவலி வைப்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் யூ ரூட் ஃபார் தெம். இன்னும் இப்படி ஒரு டீமாங்கிற மாதிரி நான் வந்து ஃபேசினேட் ஆயிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா அந்த ஃபேசினேஷன்லயே போயிடுச்சு. செகண்ட் சீசன்ல கிறிஸ்டின் இன்னொரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் எண்டிங்லயே ஐ திங்க் அந்த பொண்ணு யாரு, ஐ மீன் ஹீரோ புல்லி புச்சருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் தான், அவங்க ஒய்ஃப்காக தான் போய் சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கான லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல நடிச்ச பையன் வேற ஒரு பையன், செகண்ட் சீசன்ல வேற ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க. அந்த பையனை பார்த்தாலே அவன் ஏனே தெரியல, சைல்டு ஆர்டிஸ்ட் தான், கிட்டத்தட்ட ஜாஃப்ரி மாதிரி. அந்த பையன் பார்த்தாலும் அவன் பேசுறதை கேட்டாலுமே ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி டே உனக்கு ஏதாவது புரியுதாடா, ஆர் யூ சேன், ஆர் யூ ஆல்ரைட்டுங்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நம்மள பயங்கரமா எம்எஃப் பண்ணுவோம்ல. செகண்ட் சீசன்ல ஒரு டிஷன் வச்சு அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி செட் ஆகல டு பி ஆனஸ்ட். செகண்ட் சீசன் வந்து நல்ல ஒரு வேர்ல்டு பில்டிங், எதுக்கு இங்கெல்லாம் அப்படி போகுங்கிற மாதிரி இருந்துச்சு. தேர்ட் சீசன் வந்து ஆக்சுவலி அது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சு. ஏன்னா அந்த பவர் எப்படி எடுத்துக்கிறாங்க, லைக் அந்த பில்டிங்குள்ள ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒருத்தவங்க வெளியே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் ஹெட் நினைப்போம், அவங்க இல்ல. செகண்ட் சீசன்ல இந்த கண்ட்ரோல் எடுக்கிற ஒருத்தர் வருவாரு எட்கார்னு சொல்லிட்டு, அவரையும் அவுட் ஸ்மார்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் சீசன்ல வந்து எப்படி இருக்கும், இல்ல செகண்ட் சீசன்ல யாரு இருங்க பாக்குறேன். ஐ திங்க் தேர்ட் சீசன் தான் எட்கார் வருவார்னு நினைக்கிறேன். எபிசோட் ஞாபகம் இல்லை, சீசனா ஜஸ்ட் ஒரு ஃபீல் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ரொம்ப எபிசோட் ஞாபகம் இல்லை. நான் பாக்குறப்ப அட்டஸ்டிஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சீசனுமே இருந்துச்சு, அதனால கம்ப்ளீட்டா நான் பார்த்துட்டேன், அதனால எனக்கு ஐடியா இல்லை அதனால. ஸோ தேர்ட் சீசன்ல ஐ திங்க் இல்ல செகண்ட் சீசன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ஓகே. ஸோ தேர்ட் சீசன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து கொஞ்சம் இட் வாஸ் இன்னும் பெட்டர் இன் எவ்ரி அதர் ஆஸ்பெக்ட். ரொம்ப சூப்பரா ஓப்பன் அப் ஆச்சு, கேரக்டர்ஸோட நல்ல இன்டர்லிங்க் ஆச்சு, நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ. ஆக்சுவலி 1 and 2 and 3 அடுத்தடுத்து கீரா போயிட்டே இருந்துச்சு. நமக்கு வந்து இதுக்கு அடுத்து இப்படி ஒரு ரேஞ்சா, இதுக்கப்புறம் இன்னொரு ரேஞ்ச் ஆகிற மாதிரியே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஸ்பின் ஆஃப் ஒன்று ஜென்பின்னு ஒன்று வந்துச்சு, இதே யூனிவர்ஸ்ல நடக்கிற இன்னொரு விஷயம். ஜென்பி வந்து அதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஆரம்பிச்சது. வேர்ல்டு பில்டிங்ல ஸ்டூடெண்ட்ஸோட சைட்ல பிரின்சிபல் யாரு, ஷெட்டி யாருங்கிற மாதிரி. ஷெட்டி ஏன் அவ்வளோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கு என்ன சம்பந்தம், சூப்பரா இன்ட்ரெஸ்டா கனெக்ட் ஆச்சு. நல்லா ஒரு ஒரு அதுக்கப்புறம் அந்த வேர்ல்ட் செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் சூப்பரா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறப்ப அவரோட அப்டப்டா வேற ஒரு விஷயம் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. அது ரொம்ப ஹாஃப்டா எப்படி சொல்றது, கரெக்டா சொல்லணும்னா நல்ல ஒரு சீசன் எழுத ஆரம்பிச்சு டக்குன்னு ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு போயிட்டாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ரப்டா நிறுத்தி உடனே முடிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அதை முடிச்சுட்டு அப்படியே சீசன் 4 இங்க கண்டினியூ ஆகும். சீசன் 4 வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் பார்த்ததுல இது வரைக்கும் நான் ஒரு ஸ்டெப் நான் இறங்க வச்சதுன்னா இந்த சீசன் தான். நான் இது வரைக்கும் ஒவ்வொரு சீசனும் பார்க்க பார்க்க சூப்பர் 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 ஒரு ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கும், அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு பிரேக் விட்டு ஓகே அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகே நல்லா தான் இருக்கு, இட்ஸ் நாட் பேட். பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல சில இடங்களில் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு. அந்த எரின் மொரியாரிட்டிக்கு ஒரு பாடி டாப்பிள் கேங்கர் மாதிரி பாடி டபுள் இன்னொருத்தவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அந்த அடுத்த பிரசிடென்ட்டை காப்பாத்துறதுக்கு அண்டர்கிரவுண்ட் விஷயம் தான் நடக்கும், அதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. லைக் கேஷுவலா நடி சொல்லிட்டு அதெல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. அந்த ஒரு இடம் மட்டும் தான் வாவுன்னு இருந்துச்சு. சீசன் ஃபுல்லாவே ஸ்டார்ட் வந்து இதுல போட்டுருவாங்க, ஜெயில போய் அடைச்ச மாதிரி கிட்னாப் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம புல்லி பூச்சர் வந்து கான்சியஸாவே இருக்க மாட்டாரு, ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணியிருந்தாங்க அவர் தனி. அதுக்கப்புறம் அந்த இமேஜஸ் வந்து ட்விஸ்டாவே எனக்கு தெரியல டு பி ஆனஸ்ட். இந்த சீசன் ஸ்டார்ட் இருந்து பாக்குற பேர் தெரிஞ்சது, ஓகே இது மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி. இவங்க ஹியோய்க்கு வந்து ஆக்சுவலி அவங்க அம்மா இமேஜஸ் நினைச்சேன் நான், அதுதான் எதிர்பார்க்கறது. அவங்க அம்மா ரியல் அம்மாங்கிறது எனக்கு பெரிய ஷாக்கு தான். அந்த அம்மாவுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷனை போட்டது அதெல்லாம் நிறைய ஸ்க்ரூ அப்ஸா இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காவே இல்லை. அவங்க அப்பா இது பண்ணி காப்பாத்துறங்கிற பேர்ல பண்ணது, இவனே குரோ ஆயிட்டான் திடீர்னு நீ காப்பாற்றதான் ஒன்று சொல்லிட்டு அவங்க கூட வி இன்ஜெக்ட் பண்ணி அவன் ஒரு மாதிரி ஆகி அப்புறம் இவங்களே கொலை பண்ணி
ஐ மீன் இவங்களே அதுக்கு ஒரு எண்டு, இவங்களே ஒரு எண்டு கொடுத்து அது எல்லாமே தேவையில்லாத ஆணியா தான் எனக்கு இருந்துச்சு. சீசன் ஓகே. அப்புறம் போன சீசன்ல ஆக்சுவலி கிமிக்காவுக்கு பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சீசன் ஃபுல்லா கிமிக்காவையும், ஐயோ அந்த கிமிக்கா கூட ஒரு ஃப்ரெஞ்சு ஒருத்தர் இருப்பான். ஃப்ரெஞ்சு தான் பேரு. ஃப்ரெஞ்சிய பயங்கரமா சொதப்பிட்டாங்க. ஃப்ரெஞ்சிய வந்து வேற ஒரு லீக்ல காமிச்சு அந்த ரஷ்யன் ஓனர்ல அந்த ட்ராமால வந்து நல்லா ஆர்க் இருந்தாலும் சீசன்ல அவன் கொலை பண்ண ஃபேமிலி, ஐ மீன் அவன் தான் ஒரு ஃபேமிலியை வந்து மர்டர் பண்ணியிருப்பான் ஹிட்மேனா இருக்கப்ப. அது அந்த ஃபேமிலியில சர்வைவரா இருக்க ஒருத்தன் கூடயே ஹி வில் ஸ்டார்ட் ஹேவிங் ரிலேஷன்ஷிப். நாட் பாப்புலேஷன் பட் வில் பி ஸ்லீப்பிங் அரௌண்ட். அந்த ஆர்க்கு ஃபுல்லாவே போரிங் தான் இருந்துச்சு. ஏன்னே தெரியல. அவனே ரொம்ப கடுப்பாயி இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ரைட்டர்ஸே இல்ல. அதெல்லாம் எழுதுக்கு ரைட்டர்ஸே இல்ல. சும்மா அவனு எடுத்து வைப்புங்கிற மாதிரி எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. லைக் நல்ல ஒரு ஆர்க்கும் இல்ல, ஒன்றும் இல்ல. எனக்கு ஒரு கில்ட்டா இருக்கு, நானே போய் சண்டை வைக்கிறேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவனை கூப்பிட்டு வெளில வச்சு அவங்க வைரஸ் கண்டுபிடிச்சது எல்லாமே ரொம்ப போராதான் எனக்கு இருந்துச்சு. டேய் என்னடா ஆண்டா பண்றீங்க, ஏதாவது சீக்கிரம் முடிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. இது ஒண்ணு போச்சா. ஃபோர்த் சீசன்ல அந்த இன்னொருத்தவங்க ஆக்சுவலி பெஸ்டா இம்ப்ரெசிவா ஒருத்தவங்க பண்ணாங்க. சமந்தாவோட ஹாலிவுட் ஓஷன் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேரு விக்கின்னு நினைக்கிறேன். விக்கி அநியாயமா நான் பார்த்து ரீசெண்டா வெடிச்சு சதுரணத்துல அன்எக்ஸ்பெக்டட்ல அவங்களும் ஒருத்தவங்க. ஏன் இப்பதான் ஒரு பெட்டரான நல்ல டிசிஷனுக்கே வந்தாங்க. கரெக்டா நம்ம ஆடியன்ஸ் அந்த இடத்துல ரூட் பண்ண விட்டு நம்ம யார நோக்கி நம்ம அதுக்கப்புறம் டிராவல் பண்ணி நினைக்கிறோமோ கரெக்டா அவங்கள போட்டு தள்ளுறாங்க. லைக் ஏன் எதுக்கு இப்போ வந்து நல்ல நமக்கு பிடிச்ச கேரக்டர் டெவலப் பண்ணி பெட்டரா எழுதி பெட்டரா காட்டுறது அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஷிஃப்ட் ஒன்று போய் அழகா உங்களை நல்லா வலையில விரிக்க வைக்கிற மாதிரி சூப்பரா எழுதி அதை போட்டு தள்ளி பாருங்க. ஆடியன்ஸ் ரியாக்ஷன் செம்மையா இருக்கு பாருங்க. we did something unexpected. பாருங்க இதுக்கப்புறம் பாருங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க எழுதுவோம் பாருங்க, வேற மாதிரி ஒன்று சுமாரா எழுதுறது கேட்டா அன்எக்ஸ்பெக்டட் ரைட்டிங் பண்ணுவாங்க. போனோ வைத்திய டூயிங்ஸ் எல்லாம் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் வந்து வேணா எல்லாருக்குமே இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தி பாய்ஸ்ல அந்த விக்கியோட மரணம் ஓகே பிகாஸ் ட்விஸ்டா தான் இருந்துச்சு, ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து நல்ல ட்விஸ்டா வாவ்ங்கிற மாதிரி ரிசீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த பாய் சீசன்லயே இது ஒண்ணுதான். ஓகே 2-3 எண்டிங் ஏன் இப்படி முடிச்சாங்கிற மாதிரி காண்டெல்லாம் இருக்கு. குவீன் மேவுக்கு பவர் போனப்ப அப்படிதான் இருந்துச்சு. சோல்ஜர் பாயோட மீன் இவரு சோல்ஜர் பாய் தானே அவரு, இவரோட அப்பா, அவன் பேர் என்ன, மெயின் வில்லனோட பேரை மறந்துச்சு எனக்கு. இருங்க, இதை பார்த்து ரொம்ப வாரம் ஆச்சு. ஜஸ்ட் இப்போ இதை பிரைம் பத்தி பேக் டு பேக் 2 பேசலாம் டக்குன்னு இந்த பேர் வந்துச்சு. காஸ்ட்ல பார்த்தா தெரியுங்க. வில்லியம் புள்ளி புச்சர், ஹோம்லேண்டர் அப்பா தான் வந்து சோல்ஜர் பாய். அந்த சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டர் அந்த சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேர்ட் சீசன் ரொம்ப நம்மள எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் சீசன் அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு எலமெண்டே இல்லாம ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆக்சுவலி. ஹோம்லேண்டர் சோல்ஜர் பை ஈக்குவேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்ல குயின் மே வந்து அவங்க பவரை லூஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க காணோம். அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஆர்க்கா இந்த இவங்களோட மீட் பண்ண நினைச்சா அவங்க அப்படியே அவங்க தனியா கட் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அவங்க தனியா போயிட்டாங்க அப்படியே, ஏன்னு தெரியல. இதுக்கப்புறம் வருவாங்களான்னு தெரியல ரூட்டிங் போற சொல். வேற என்ன, இந்த சீசன் கொஞ்சம் இதுதான். ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு விக்கியோட பொண்ணுன்னு காட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியலா கொஞ்சம் பெட்டரான ரோல்ஸ் இல்லை ஈவெண்ட்ஸ் இந்த பழி வாங்குறதுக்காக ஏதாவது ஒன்று பெட்டரா பண்ணுவாங்கன்னு நம்புறேன். சீசன் 5க்கு சீசன் 4 கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் 5 நம்ம பார்க்காம இருக்க போறதில்ல. ஸோ எப்போ வருது ஏது வருதுன்னு தெரியல. வர்றப்ப நமக்கு இப்போ நம்ம பார்த்த எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு சீசன் ஒன்று எடுக்கிறீங்க, ஓகே ஃபைன், சீசன் ஓடி முடிஞ்சிடுச்சா, அவெஞ்சர்ஸ் மாதிரியே மார்வல் நம்மள டியூன் பண்ண மாதிரி அடுத்தது எதை நோக்கி போதுங்கிற லீடு ஒன்று கொடுத்துருங்க. அதுலயே அந்த ஒரு திருப்தியாச்சும் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சு கொஞ்சமா. ஸோ இப்போ அடுத்தது என்ன சீசன் என்ன எதிர்பார்க்கறது ஒண்ணுமே தெரியாம இருக்க மாதிரி இருக்கு, பிளாங்கா இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இது குற்றம் சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபேண்ட் அவ்வளோதான். மூவிங் ஆன், இதுதான் தி பாய்ஸ். நான் வந்து கதையா சீசனா சொல்லாம ஒரு ஆடியன்ஸா நான் எப்படி ரிசீவ் பண்ண அப்படிங்கறது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இன்கேஸ் உங்களுக்கு இது டிஸ்கஷனா உங்களுக்கு வேணும், இல்ல நீங்களே ஒரு ஃபேன் தான், உங்களுக்கு சில வியூஸ் இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னா கூட ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ரீச் அப் டு யூ அண்ட் நோ வில் ஸ்கெடியூல் மீட் ஒரு நல்ல டைமா பார்த்து வில் ஷால் டிஸ்கஸ் ஆன் லைவ் அஸ் வெல். ஸோ பெட்டரா இருக்கும். நம்ம ஒரு அடுத்த சீசன்லாம் பார்க்க பார்க்க வி வில் பில்ட் அஸ் அ கம்யூனிட்டி ஃபேண்டமா நம்ம கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இட் வில் பி கிரேட். ஸோ உங்களோட இன்ட்ராக்ட் பண்றதுல ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இதுதான் தி பாய்ஸ். இன்கேஸ் நீங்க யாருமே பார்க்கலனா வெரி சிம்பிள், அமேசான் பிரைம்ல இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க இங்கிலீஷ் சீரிஸே நீங்க பார்க்க மாட்டீங்க, லாங்குவேஜ் பேரியரா, தமிழ் டப்பிங் இருக்கு. டு பி ஆனஸ்ட் தமிழ் டப்பிங் ரொம்ப டீசெண்டா நல்லாவே அமேசான்ல பண்றாங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் நோ ப்ராப்ளம். தமிழ் டப்பிங் தமிழ் சப்டைட்டிலோட இருக்கு, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அகைன் இட்ஸ் a வெரி ஆர் ரேட்டட், நம்ம ஊர்ல சொல்லணும்னா இட்ஸ் ஏ ரேட்டட் சீரிஸ், 18+. ஃபேமிலியா பார்க்காதீங்க, பெரியவங்க மட்டும் பாருங்க. ஓகே, நான் இனிமே என் சேனலையே பேசாம நான் வந்து நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ட் டு 18+ மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் ஐ வில் ஹாவ் அ வெரி ரொம்ப நேச்சுரலா பேசுற மாதிரி இருக்கும், ரொம்ப கான்சியஸா இருக்க மாதிரி இருக்கு. லைக் யூனோ அது எனக்கே பிடிக்கல. ஸோ வி வில் ஜஸ்ட் ரேண்ட் லைக் எட் அனதர் யூனோ ஃப்ரெண்ட் குரூப் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுவோம். அகெயின் வித் ப்ராப்பர் சைபர் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சு அதற்கு மாடஸ்டோட பண்ணுவோம் நம்ம. so much of things to learn. மூவிங் ஆன், இதுதான் தி பாய்ஸ், நீங்க பாருங்க. அடுத்தது நான் பேசணும்னு நினைச்சது வந்து ஹாலிவுட்காரன் மட்டும் தான், இங்கிலீஷ்காரன் மட்டும் தான் பண்ணுவான். நம்ம ஊர்லயே சூப்பரா ஒருத்தன் பண்ணுவான், அவன் தான் மிர்சாப்பூர்.